உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். துதியை திதி, விசாக நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் உதவி, மிதுனம் நட்பு, கடகம் நற்செயல், சிம்மம் சிந்தனை, கன்னி சிக்கல், துலாம் வரவு, விருச்சிகம் பரிவு, தனுசு சினம், மகரம் விருத்தி, கும்பம் பாராட்டு, மீனம் ஜெயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் பல விதத்திலையும் தரக்கூடிய ஆதரவு என்னை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சித்திரை புத்தாண்டு விசுவாவசு வருஷ ராசி பலன்களை பற்றி இன்றைக்கு தொடங்க போகிறேன். விசுவாவசு வருஷம், பிறந்திருக்கக்கூடிய வருஷத்துக்கு பேர் விசுவாவசு வருஷம். இந்த விசுவாவசு வருஷம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் என்ன செய்ய போகின்றது, எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். முதல்ல சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். அதுக்கு முன்னுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்த்தோம். இப்போ தமிழ் புத்தாண்டு பலத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள், அதில் பயன்படுகின்றீர்கள், எங்களை பாராட்டுகின்றீர்கள், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. மேஷ ராசி அன்பர்களே, முதலாவது ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு விசுவாவசு என்று சொல்லக்கூடிய இந்த 39வது வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மேஷத்துக்கு சூரியன் வாரதைத்தான் வருஷ பிறப்புன்றே நாங்கள் சொல்லுறோம். சித்திரை வருஷ பிறப்புண்டா என்னண்டா 12 ராசி கட்டத்துக்கும் மேஷத்துக்கு சூரியன், பிறகு அப்படி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம்னு அடுத்த வருஷம்தான் திரும்பி மேஷத்துக்கு வருவார். ஒவ்வொரு தமிழ் சித்திரை புத்தாண்டும் மேஷத்துக்கு சூரியன் வாரதைத்தான் நாங்கள் கொண்டாடுறோம். அப்போ மேஷத்தில் சூரியன் இருக்கிறார். மேஷத்துக்கு சூரியன் வந்தால் சித்திரை வருஷ பிறப்பு. மேஷ ராசிக்காரர்களை இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னுக்கு தான் சனி மாறி இருக்கிறார். அப்படி சனி மாறினதுனால மேஷ ராசிக்காரருக்கு 7.5 சனி தொடங்கி இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி இல்லை. திருக்கணித பஞ்சாங்கப்படி 29ஆம் தேதி 3ஆம் மாதம் சனி பெயர்ச்சி. அப்போ மேஷத்தை பொறுத்தவரையில் 7.5 சனியின் பாதிப்போடு இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்கி இருக்கின்றது. தமிழ் சித்திரை வருஷத்தில் உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் பயிற்சியை பயத்து கொள்ளுங்கோ, ஆரோக்கியத்தில் கவனம் எடுங்கோ, சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யுங்கள், யோகாசனம் செய்யுங்கள், உடல் பயிற்சி செய்யுங்கள், வாக்கிங் நடைப்பயிற்சி செய்யுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சீங்களா இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம். பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தான் 7.5 சனியில் கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்காக நீங்கள் சில செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம்.
வீட்டுக்கு சில செலவுகள் கொஞ்சம் கையை மூறி செலவு போகலாம். அதிகமான செலவு. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் என்னோட அனுபவத்தில் சொல்லுறேன். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கல்யாணம் முடிக்கிறது, இதெல்லாம் 7.5 சனிக்குள்ளே தான் நடக்கும். நிறைய பேட்ட ஜாதகத்தை பார்த்துருக்கேன். வீடு வாங்கி லோன் ஒன்று போட்டு வீடு வாங்குவார், 7.5 சனியாக இருக்கும். லீசிங்குக்கு வாகனம் வாங்குவார், 7.5 சனியாக இருக்கும். நாளாக கல்யாணத்தை தேடிக்கொண்டே இருந்தனையே இப்போ தான் அமைஞ்சிருக்கு, 7.5 சனியாக இருக்கும். இந்த முதல் 2.5 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்காக சில செலவு, வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி போடுறது, டிவி வாங்கி போடுறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது குடும்பத்துக்கான செலவு. குடும்பத்துக்கு நகை வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட செலவு, ஏதோ ஒரு செலவுன்ற குடும்பத்துக்காக சனீஸ்வரன் வர வைப்பார். வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால வயிற்று வலி வந்தால், வயிற்றில் நோய் வந்தால், வயிற்றில் கேஸ்ட்ரிக் அல்சர் இதுகள் மாதிரி வந்தால் கொஞ்சம் பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே ஃபார்மசியில் போய் வாங்காதீங்கோ. டாக்டரோட கதைச்சு, டாக்டர்கிட்ட பேசி மருத்துவ ஆலோசனையின் பிரகாரம் மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் அசட்டையினமாக விடாதீங்க. சின்ன சின்ன லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி தொடங்கிட்டுன்னு அதையே யோசிச்சு கொண்டு இருக்காதீங்க. சனீஸ்வரன் மட்டுமில்லை கிரகம், சனீஸ்வரனை தவிர இன்னும் 8 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள்னால் பலவிதமான நன்மைகள் நடக்க வாய்ப்பு. சனி மட்டும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், எல்லாரையும் தாண்டி மற்ற கிரகங்கள், சனியை விட பலம் பொருந்திய கிரகங்கள் எல்லாம் இருக்குது. ராஜ கிரகம் குரு இருக்கிறார், அதே மாதிரி சூரியன் இருக்கிறார், அதே மாதிரி நிறைய கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அந்த கிரகத்தினால பலவிதமான நன்மைகள் லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு. அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு 2 சொத்து இருக்குது. நிலம் பூமி வாங்கினீங்கன்னா அது அசையா சொத்து, வீடு வாங்கினீங்கன்னா அசையா சொத்து. அதனால் வீடு வாங்கிறதுக்கு, பூமி வாங்கிறதுக்கு, ஒரு இடத்தை வாங்கி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்கி போடுங்க. அசையா சொத்துக்களினால் லாபம். புதிய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். ஒரு வியாபாரம் செய்கிறவன் இன்னொரு வியாபாரம் செய்கிறது, ஒரு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு இன்னொரு வியாபாரம் செய்கிறது, புதிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, புதிய முதலீடுகள், இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். 7.5 சனி நடக்குதுன்னு பயப்படாதீங்கோ. சிலதுகளை செய்யுங்கோ, எல்லாம் சரியாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து நின்று நிதானமாக திட்டமிட்டு எல்லாத்தையும் வடிவாக பல கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேணும். பண வரவு உண்டு. பண வரவு உங்களுக்கு உண்டு. காசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கையில் வந்து சேரும். வர வேண்டிய கடன் தொகை வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு போனஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்படி திடீரென்று ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கையில் காசு வரும். திருமண வாய்ப்பு, நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி 7.5 சனிக்குள்ளே தான் நான் நிறைய பேர்ட்ட திருமணத்தை பார்த்துருக்கேன். 7.5 சனிக்குள்ளே தான் நடந்திருக்குது. அதனால் 7.5 சனி நடக்கிறதுனால சில ஜோசியர் சொல்லிவினோம், 7.5 சனி முடியட்டும் திருமணம். அதுக்காக 7.5 வருஷம் திருமணத்துக்கு காத்து 20 வயசில் கல்யாணம் முடிக்க வேண்டியவனுக்கு 27.5 வயசாயிரும் 7.5 சனியை முடிக்க பார்த்துருந்தா மேசராசிக்காரன். அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. 7.5 சனி திருமணத்தை நடத்தி வைப்பார். திருமணத்துக்கு குருபலன் இருக்கா இல்லையான்னு பாருங்க. குருபலன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டு இருக்கும். குருபலன் இருக்கா பாருங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ குருபலன் இருந்தாலும் போதும், 2 பேருக்கும் இருந்தால் விசேஷம். அப்படி இல்லாட்டியும் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஒரு ஆளுக்கு இருந்தாலும் போதும். குருபலன் இருந்தால் திருமணம் செய்யலாம். 7.5 சனி நடக்குது அதனால் திருமணம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. 7.5 சனிக்குள்ளே தான் திருமணம் நடக்கும். 7.5 சனிக்குள்ளே தான் கடன்பட்டு வீடு வாங்குவீங்கள், வாகனம் வாங்குவீங்கள், கஷ்டப்படுவீங்கள், சிரமப்படுவீங்கள். இதெல்லாம் 7.5 சனிக்குள்ளே. கால் கட்டுன்னு சொல்கிறது திருமணத்தை, அது 7.5 சனிக்குள்ளே தான். சனீஸ்வரன் தான் திருமணத்தை நடத்தி வைப்பார். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து விடும். சிக்கல்கள் வராமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடங்கோ. ஒருத்தரோடு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து கொள்ளுங்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள், யார் விட்டு கொடுக்குறதுட்டு போட்டி போடாதீங்கோ. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்.
அதே நேரத்தில் நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சனீஸ்வரனுடைய வேலை. ரொம்ப ஒருத்தரை நம்பி இருப்பீங்கள், இவர் செஞ்சு தருவார், இவர் முடிப்பார், இல்லை அவரை நம்பி காசை கொடுக்கறது, இல்லை அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது, அவரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு நாங்கள் சிவனேண்டு இருப்போம், செய்வார்ன்று மலை மாதிரி நம்பி இருப்போம். ஆனால் கடைசியில் எங்களை ஏமாற்றி விடுவார்கள். நாங்கள் கொடுத்த பொறுப்பை அவர் ஏமாற்றணும்னு நினைச்சு செஞ்சாலும் சரி, நினையாமல் அவர் ஏமாற்றணும் நினைக்காட்டியும் அவருக்கு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நஷ்டப்படுறது நாங்கள். எங்களுடைய பொறுப்பை, நாங்கள் கொடுத்த பொறுப்பை சரிவர செய்ய முடியாமல் போகலாம், அந்த நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதனால் எங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏழரச்சனை நடக்குது. அதிகமாக நம்பாமல் நீங்களே தலை போட்டு எல்லாத்தையும் செய்கிறது தான் நல்லது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனம் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கி கொள்ளுங்கோ. வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓடுறதுல கவனமாக இருக்கணும். ஏழரச்சனை வண்டியை வாங்க வைப்ப, விபத்தை தரவும் செய்வார். அதனால் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மோட்டார் சைக்கிள் ஓடுங்கோ, கார் ஓடைக்குள்ள சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளுங்கோ, ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாதீங்கோ, ஒருத்தனோட ஒருத்தர் போட்டி போட்டு ரேஸ் ஓடாதீங்கோ, அதிக வேகமாக செல்லாதீங்கோ, வீதி சட்டங்களை விதிகளை மீறாமல் செயல்படுங்கோ. கோபப்படுறது, விதண்டாவாதம், வாக்குவாதம் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கோ. ஹனுமான் வழிபாடை செய்து வந்தால் மேலும் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர்